வைரம், ஏழை பங்காளன், பகல் உணவு தந்த பகலவன், கர்ம வீரர், கிங் மேக்கர், அரசியல் உலகின் ஆண்டவன், பல அணைகளை கட்டி ஆண்டவன், படிக்காத மேதை, காவிய தலைவன், காமராசரின் கல்வி பணிகளை பற்றி கூற உங்கள் முன் நான் ஆலன் ஜேம்ஸ். இவர் போல யார் என்று சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கு பொருத்தமானவர் பெருந்தலைவர் காமராசர். 1903 ஜூலை 15 இந்தியாவின் கருப்பு வைரம் சிவகாமி குமாரசாமியின் குமரனாய் அவதரித்த நாள். விருதுநகரின் பிடிவெள்ளி காங்கிரஸ் கட்சியின் உயிர் நாடி 1954 தமிழக முதலமைச்சராக அரியணை ஏறிய அண்ணாலே தமிழ்நாட்டிற்கு அல்ல குறையாத கல்வி கடல் நிரம்பி வழிய தொடங்கிய நாள். காமராசர் முதலமைச்சரானதும் ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி இலவசமாக்கப்பட்டது. 6000 கிராமங்களில் பள்ளிகளே இல்லை என்பதை அறிந்து பள்ளி இல்லாத ஊர்களில் எல்லாம் ஓராசிரியர் பள்ளிகளை திறந்தார். ஏழை குழந்தைகள் கல்வி பெற கையேந்தி பிச்சை எடுக்கும் தயார் என்றார். தான் படிக்காவிட்டாலும் இந்த தேசம் படிக்கும் என்றும் நினைத்தவர் கர்ம வீரர். எந்த சொத்தும் இல்லாதவர்களுக்கு கல்வி ஒரு சொத்து. கல்வி என்ற சொத்தை பெற்றுவிட்டால் வறுமை தானாகவே ஒளிந்துவிடும் என்பதை காமராசரின் எண்ணம். விலை போட்டு வாங்கவா முடியும்? கல்வி வேலைதோறும் கற்று வருவதால் படியும் மலைவாழை அல்லவோ கல்வி என்ற பாரதிதாசரின் வரிகளை உணர்த்த அந்த படிக்காத மேதை வயிறார உண்ணவாருங்கள் பள்ளிக்கு என்று மாணவர்களை அழைத்தார். ஒருமுறை காமராசர் அவர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவனிடம் பள்ளிக்கு செல்லவில்லையப்பா என்று கேட்டார். சாப்பாடு தருவீர்களா என்ற பையனின் எதிர்கேள்வியை மனதில் கொண்டு போட்டார் ஒரு சட்டம். அதுதான் இலவச மதிய உணவு திட்டம். பணப்பையை பார்க்கும் மனிதர்கள் மத்தியில் ஏழைகளின் இறப்பையை பற்றி சிந்தித்தார். அதனால்தான் ஏழை பங்காளன் என்று போற்றப்பட்டார். காலத்தின் கடைசி கருணை காமராசர் அவர்கள். அனைவருக்கும் 11ஆம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வி. 300 பேர் வசிக்கும் கிராமத்திற்கு ஒரு ஆரம்ப நிலை பள்ளி. குருகுல கல்வி ஒழிப்பு. 3 மைலுக்கு இடைப்பட்ட ஊர்களில் உயர்நிலை பள்ளி. பள்ளி சீருடை திட்டம். பள்ளி வேலை நாட்கள் 200. மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறப்பல். 17,000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் என இவரது கல்வி பணியில் 7% இருந்த கல்வி பெற்றோரின் எண்ணிக்கை 37% உயர்ந்தது. 3 முறை தமிழக முதல்வராக இருந்த காமராசர் அவர்கள் கற்றோர் எல்லாம் வாருங்கள், கை நிறைய சம்பாதிக்கலாம் என அழைத்து தொழில்துறையை விரிவுபடுத்தினார். விருதுநகரின் விடிவெள்ளி காங்கிரஸ் கட்சியின் உயிர் நாடி என்று அழைக்கப்பட்ட காமராசர் அவர்கள் பல அணைகளை கட்டி மாண்டவர். ஆம், மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி, காவேரி, டெல்டா, மணிமுத்தாறு, வைகை, சாத்தனூர் நீர்ப்பாசன திட்டம் என அடுக்கிக் கொண்டே போகலாம். இவர் பிறந்த தமிழ்நாட்டில் கல்வி பயிலும் நாம் கல்வி கற்காத அவர் செய்த கல்வி பணிகளை விட பல மடங்கு அதிகம் செய்வோம் என அவர் மேல் உறுதி கொள்வோம். அவர் விட்டு சென்ற கல்வி பணி தொடரட்டும் மென்மேலும். அவர் புகழ் ஓங்கட்டும் எந்நாளும். நன்றி, வணக்கம்.